Hi friends, நான் உங்க CA நண்பு. வெல்கம் டு CA Bros. என்னடா இது ஏதோ கால்குலேட்டர் பென் எல்லாம் வச்சிரும் புதுசா செட்டப் இருக்கு இந்த வீடியோல அப்படினு பாக்குறீங்களா? சோ நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி அதாவது கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது நம்ம மேக்ஸ் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் பசங்களுக்கு மேக்ஸ் அப்படி இல்லனா இன்டர் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா FM சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். சோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கால்குலேட்டரை எஃபெக்டிவா யூஸ் பண்ணனா நிறைய டைம் சேவ் பண்ணலாம், சீக்கிரமாவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில சம்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து பார்த்தனா அப்ளை பண்ணணும் கால்குலேட்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தனா பார்க்க போறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தனா nth ரூட், அதாவது nth ரூட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் கால்குலேட்டர்ல. நான் யூஸ் பண்ற கால்குலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா MJ12D. சோ நான் வந்து பர்சனலா இப்போ நான் புதுசா வாங்கினேன், இது நான் சொல்றதுக்காகவே புதுசா வாங்கினேன். பிளஸ் நான் எக்ஸாமுக்கும் இந்த கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. சோ நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்ல போற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா MJ12D வந்து பார்த்தனா பண்ண முடியும். மத்த கால்குலேட்டர் பத்தி பெருசா எனக்கு தெரியாது, அங்க எப்படி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு தெரியாது. சோ மோஸ்டா கேஷுவலா இந்த மாதிரி தான் கான்ஃபிகரேஷன். சோ நீங்க கேஷியோ கால்குலேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா nth ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும். அதாவது nth ரூட்னா ஒண்ணும் இல்ல, இப்போ ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா to the power of 4 இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும், அதாவது nth ரூட் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி வந்து கால்குலேட்டர்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து பார்த்தீங்கன்னா 4 into 4 வந்து 16. ஓகே, பட் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இங்க ஆக்சுவலா வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், பட் ஸ்கொயர் ரூட் தவிர அதாவது பவர் 2 தவிர நம்ம எங்கேயாச்சும் போறோம்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் ரூட் ஃபோர்த் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்க வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 16க்கு தெரிஞ்சிருச்சு ஈஸியா. பட் இதுவே வந்து எப்படி சொல்றது 4 into 4 into 4. இப்போ 64க்கு கியூப் ரூட் ஆஃப் 64 எப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? நான் இப்போ இந்த சம் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேனே, அதாவது எப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 8. ஓகேவா? நமக்கு தெரியும் 2 into 2 into 2 வந்து பாத்தீங்கன்னா 8. பட் இதை நம்ம கால்குலேட்டர்ல எப்படி கொண்டுட்டு வரலாம்னு பார்க்க போறோம். சி ஃபர்ஸ்ட் 8 நம்ம எதோட கியூப் ரூட் கண்டுபிடிக்க போறோம் 8. ஓகேவா? சோ 8 நீங்க போட்டுட்டு 12 டைம்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ரூட் பட்டனை நீங்க அமுத்தணும் கண்ணா 12 டைம்ஸ். ஓகேவா? 8 நான் போட்டேன்னா இப்போ 12 டைம்ஸ் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, நான் 12 டைம்ஸ் வந்து பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அமுத்தி முடிச்சிட்டேன். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா -1 பண்ணிட்டேன்னா செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் டிவைடட் பை n. n இஸ் நத்திங் பட் nth ரூட். ஓகேவா? கியூப் ரூட் இருந்தனா 3, ஸ்கொயர் ரூட் இருந்தனா 4, இல்லனா ஃபோர்த் ரூட் இருந்தனா 4, ஃபிஃப்த் ரூட் இருந்தனா 5. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சம்ல வந்து பார்த்தா இங்க கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறோம். சோ டிவைடட் பை 3. ஓகே, நான் டிவைடட் பை 3 பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் add 1. ஓகே, add 1 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை சிம்பிளையும் ஈக்குவல் டு சிம்பிளையும் நீங்க என்ன பண்ணணும் 12 டைம்ஸ் அமுத்தணும் கண்ணா. ஓகே, மல்டிப்ளை ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டைம் அமுத்துறேன், இதே மாதிரி இன்னும் 11 டைம் அமுத்துறோம். ஸோ நான் ஒரு டைம் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். இது செகண்ட், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம், 7th 8th 9th 10th 11th 12th. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி 12 டைம் அமுத்தி முடிக்கும் போது ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். தட் மீன்ஸ் கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து 2 நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த சின்னதா வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் இருக்கும், அதை விட்டுருங்க. இங்க 2.00 அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 2ன்னு வந்துருச்சு. சோ இதே தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இத்தனை ஸ்டெப்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரியும். பட் நீங்க ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது டப்புன்னு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். இப்போ நான் 625க்கு நான் எடுக்கிறேன். ஓகேவா? அதாவது 625க்கு ஃபோர்த் ரூட் எடுக்கிறேன். ஓகே, சோ 625 போட்டுட்டு நான் எப்படி ஸ்பீடா நான் போறேன்னு பாருங்களேன். இந்த ஸ்பீடு தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரணும். ஃபர்ஸ்ட் 12 டைம் நீங்க வந்து ஸ்கொயர் ரூட்டா முத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் -1. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டிவைடட் பை 4. இங்க n வந்து பாத்தீங்கன்னா 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் +1. ஓகேவா? இது பண்ணிட்டு இன்டு ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் 12 டைம் அமுத்துறோம். 1 ஐயோ சாரி கண்ணா, நான் வந்து பார்த்தா மிஸ்டேக் பண்ணிட்டேன். 625 அதுக்கப்புறம் வந்து 12 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 -1 டிவைடட் பை 4 +1 இன்டு ஈக்குவல் டு 12 டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12 ஓகேவா. ஸோ 12வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு 5ன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு நம்ம போடுறது கரெக்டாக தப்பான்னு டவுட் இருக்குதுன்னா நீங்க இந்த ஃபைனல் ஆன்சரை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 5 5 × 5 × 5 × 5 போடும்போது உங்களுக்கு 625 வந்துருச்சு. ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இது தெரிஞ்சிருக்கும். பட் மேபி சில பேருக்கு இது தெரியல அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே. ஸோ nth ரூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அண்ணா. ஓகே. செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா என்ன பண்ணணும், இந்த மெமரி பட்டனை வந்து பாத்தீங்கன்னா மெமரி பட்டனை யூஸ் பண்ண கத்துக்கணும். அது என்ன சார் மெமரி பட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, M + M - MRC. ஓகேவா. M+ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சில நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணுன்னு கால்குலேட்டர் கிட்ட சொல்றோம். ஓகேவா. நீ மெமரைஸ் பண்ணு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 × 5ன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு எனக்கு ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா. 25ன்னு வருது. ஓகே. ஸோ இந்த 25 எனக்கு இப்போ தேவைப்படாது, நான் இன்னொரு ஒரு கால்குலேஷன் பண்ண போறேன். அந்த கால்குலேஷன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு தேவைப்படும். அது வரைக்கும் நீ இந்த 25 மெமரியில் வச்சுன்னு நான் சொல்றேன். அது எப்படி சொல்லலாம்னா ஒரு M+ அமுத்திட்டேன்னா அவ்வளோதான், இதோட மெமரிக்கு போயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் நான் மறுபடியும் வந்து கால்குலேட்டர் ஆஃப் பண்ணாலும் மெமரியில் நான் 25 வச்சிருக்கேன்னு காட்டுது. ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு மெமரி இருக்கு. என்ன மெமரி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மெமரின்னு கேட்டீங்கன்னா MRC நீங்க அமர்த்தணும். MRC அமர்த்தினீங்கன்னா என்ன மெமரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 25. ஓகே. நீங்க மறுபடியும் வந்து 2 டைம் அமர்த்திட்டீங்கன்னா அந்த மெமரியில இருந்து கிளியர் ஆயிடும். இது எதுக்காக சார் இந்த மெமரியை வந்து பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் சினாரியோ கொடுக்குறேன். அது என்னது M + M - ஒன்றும் இல்லை, M+னா ஒன்றும் இல்லை, நீ மெமரியில் வச்சுக்கோ. நான் கொடுக்குற டேட்டாவை நீ பாசிட்டிவா மெமரியில் வச்சுக்கோ. சப்போஸ் இல்ல நான் மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மெமரியில வச்சுக்கோ, பட் நீ நெகட்டிவா வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 × 5 25 நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வைக்க சொல்லிட்டேன். ஆனால் இங்கே M- அமுத்திட்டேன். ஓகேவா. தட் மீன்ஸ் நான் வந்து மெமரியில் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்போது -25 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகே சார், M + M- தெரிஞ்சிருச்சு, மெமரியில் நான் வைக்க சொல்கிறேன். இப்போ இதை நான் எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைம்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வருங்கண்ணா. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேனே, எப்படி சொல்கிறது, 6 × 4 + 7 × 3. ஓகேவா. இதுக்கு பசங்க மோஸ்டா எப்படி பண்ணுவாங்கன்னா 6 × 4ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க 24. ஓகேவா. 7 × 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க 21. அதுக்கப்புறம் இந்த 2 ஆன்சரையும் எங்கேயாச்சும் ஒரு ஒர்க்கிங் நோட்ல எழுதிட்டு 2த்தையும் ஆட் பண்ணுவாங்க. 24 + 21 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க 45. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு ஈக்குவேஷனை தனியாக சால்வ் பண்ணிட்டு அதை நான் தனித்தனி ஆன்சரை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 2 ஆன்சரையும் எடுத்து ஆட் பண்றேன். பட் இதை நான் மெமரி பட்டனை யூஸ் பண்ணி ஈஸியா நான் நோட் பெண்ணை தொடாமலே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணலாம். எப்படி தெரியுமா, 6 × 4 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன் 24. 24 கால்குலேட்டர் நீ என்ன பண்ணி மெமரியில் வச்சுக்கோ. 7 × 3 ஓகேவா, எவ்வளோ 21. இதையும் மெமரியில் வச்சுக்கோ. நான் 2த்தையும் 24 மெமரியில் வச்சுட்டேன், 21 மெமரியில் வச்சுட்டேன், 2த்தையும் பாசிட்டிவ் மெமரியில் வச்சுட்டேன். ஓகேவா. ஸோ பாசிட்டிவ் மெமரியில் வைக்கும் போது என்ன ஆகும்னா 2மே ஆட் ஆயிடும். ஸோ தட் மீன்ஸ் எனக்கு டோட்டலாக எவ்வளோ மெமரியில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லும் 45 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே வந்து நான் மைனஸில் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சப்போஸ் மைனஸ் இருக்குதுன்னா 25 - 21 வந்து 3. ஸோ இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி பட்டன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். 6 × 4 பாசிட்டிவா மெமரியில் வச்சுக்கோ, 7 × 3 இதை நீ நெகட்டிவா மெமரியில் வச்சுக்கோ. 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சுனா 3ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பட்டனை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி பட்டனை யூஸ் பண்ணலாம்னா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி சிம்பிள் சம்ல மோஸ்டா ஃபவுண்டேஷன் இன்டர்ல வராது. ஓகேவா. என்ன மாதிரி சம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன்ல ஒரு சாப்டர் இருக்கு. இன்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூவேஷன் சாப்டர் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து மோஸ்டா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இது நீங்க ஆல்ரெடி வந்து மேக்ஸ்லாம் படிச்சுட்டே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம பிரசன்ட் வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகேவா. பிரசன்ட் வேல்யூ ஃபார்முலா இஸ் நத்திங் பட் இப்போ ஃபியூச்சர்ல நிறைய கேஷ் ஃப்ளோ வரும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் வேல்யூல கொண்டுட்டு வருவோம். எப்படி கொண்டுட்டு வருவோம், ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, அந்த ரேட்டை வச்சு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர் 1ல எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு, அந்த செக்யூரிட்டியோட பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரசன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டேட்டா கொடுப்பாங்க. என்ன மாதிரி டேட்டா கொடுப்பாங்கன்னா இந்த செக்யூரிட்டில இருந்து எனக்கு வருஷம் காசு வரும். எவ்வளோ வரும், ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும், செகண்ட் வருஷம் 1000 ரூபாய் வரும், தேர்ட் வருஷம் 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும்,
மறுபடியும் தேர்ட் வருஷம் முடிஞ்சிட்டோன்னே எனக்கு மெச்சூரிட்டி வந்துடும், 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க வந்து எனக்கு பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நான் வந்து ஜஸ்ட் கால்குலேட்டர் ட்ரிக்ஸுக்காக தான் சொல்றேன். என்ன சார் நீங்க என்னென்னமோ சம்மு சொல்றீங்களே அப்படின்னு வந்து நீங்க பெருசா யோசிக்க தேவையில்ல. இது நான் வந்து மேக்ஸ் சாப்டர் எடுக்கும்போது இல்ல மேக்ஸ் மேரத்தான் எடுக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். பட் இதை நான் எதுக்காக சொல்றேன்னா மெமரி பட்டனை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான். இது நான் இந்த ஃபார்முலா புரியல, இது என்ன பேசுறீங்கன்னு புரியலன்னா பரவாயில்ல. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. 1000 divided by 1.1 power 1, 1000 divided by 1.1 power 2, 1000 divided by 1.1 power 3, 10,000 divided by 1.1 பவர் 3. ஓகேவா? சோ இதை நான் வந்து பார்த்தனா பசங்க எல்லாருமே இதை சால்வ் பண்ணிட்டு இங்க ஒரு ஆன்சர் போடுவாங்க, பிளஸ் இங்க ஒரு ஆன்சர் போடுவாங்க, பிளஸ் இங்க ஒரு ஆன்சர் போடுவாங்க, பிளஸ் இங்க ஒரு ஆன்சர். செகண்ட் ஸ்டெப்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் ஆன்சர் கொண்டுட்டு வராங்க. நான் இதை வந்து பாத்தீங்கன்னா நோட்டு பென்சில தொடாமலே நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1000 divided by 1.1 மெமரியில போடு. 1000 divided by 1.1 அகைன் divided by 1.1. ஏன்னா வந்து இது செகண்ட் இயர் நான் 2 டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும். தேர்ட் இயர்ல 1000 divided by 1.1 divided by 1.1 divided by 1.1. சரி, 1000 divided by 1.1 divided by 1.1 divided by 1.1. ஓகேவா? சோ 1 2 3 இதை நான் மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி மெமரியில் வச்சிட்டேன். இது ஃபோர்த் சைட் ஆஃப் ஈக்குவேஷன். 10,000 divided by 1.1 divided by 1.1 divided by 1.1. ஓகேவா? சோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா போடும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10,000 அப்படின்னு வருது. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெமரியை யூஸ் பண்ணி பிராக்டிகலா வந்து நிறைய இது சால்வ் பண்ணலாம். ஓகே, சம்டைம்ஸ் இது வந்து பிரசன்ட் வேல்யூல இந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் நீங்க ப்ராபபிலிட்டி சாப்டர் படிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சாப்டர் படிக்கிறீங்கன்னா அங்க நிறைய வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிள் சம் எடுத்துக்கிறேன். கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? 10,000 1000 2000 3000 4000 5000 ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோ வரதுக்கும் எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? 1000 வரதுக்கு 20% ப்ராபபிலிட்டி, இது வரதுக்கு 30%. ஸோ நெட்டா எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா வெயிட்டட் ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் நீங்க வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா 1000 into 20% 200ன்னு சொல்லிட்டு இங்க எழுத தேவையில்ல. ஸோ இங்கே எழுதி அதுக்கப்புறம் ஆட் பண்ண தேவையில்ல. நான் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். 1000 into 20% மெமரியில் போடு. 2000 into 30% மெமரியில் போடு. 3000 into 40% மெமரியில் போடு. 4000 into 5% மெமரியில் போடு. 5000 into 5% மெமரியில் போடு. ஸோ எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 2450. ஸோ இதை நீங்கள் வந்து தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ தரம் வந்து பென்சிலை யூஸ் பண்ணுறீங்களோ பேனாவை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தரம் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ கேல்குலேட்டர்லேயே நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா சமயம் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் டைம் சேவிங் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சூப்பராகவே நல்லா டைம் சேவ் பண்ணலாம். ஓகேவாக்கண்ணா? ஸோ இந்த 2 ட்ரிக்ஸை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சனா ஃபைன், தெரியாதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் தெரியணும், இல்லை அவனுக்கு தெரியலை ஸோ வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாக்கண்ணா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.